மச்சான் எக்ஸாம் 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆக போகுதுடா. நம் நடை கண்டு அகங்காரம் கூடாக வேண்டும். நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். மச்ச பெண்ணு இருக்கா? மச்ச பெண்ணுடா, மச்ச பெண்ணுடா, மச்ச பெண்ணுடா. மச்சான் கொஞ்சமா தாண்டா ரீஃப்ல இருக்கு, போறப்ப குத்துறா. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி 10 பெண் கூட காலியாகலாம். உன் பெண்ணை மறந்துரு. டீ மச்சான் மச்சான் மேம் வராங்கடா. இறைவா இறைவா தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் 1 மார்க். தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய். கொடுமை அடித்து விட கொள்கை ஜெயித்து விட சக்தி கொடு. 2 meter distance of the pi square, 2 mark question, perfect position. Pichangai 3 meter side, 5 mark question, perfect position. Appalaka pata 5 meter, 10 mark question, perfect position. நைட்ல நம்ம கூட தானே படிச்சான். இன்னும் இந்த எழுதுனா என்னத்த அப்படி எக்ஸாம் எழுதுறியா இல்ல ஆக்ஸ்போர்டுக்கு புக் எழுதுறியாடா? பின்னாடி என்ன ஒரு சத்தமா இருக்கு. பயமா இருக்கே. படிச்சது எதுவுமே ஞாபகம் இல்லையே. சரி, கிளாஸ்ல நடத்தினதையா யோசிச்சு பார்ப்போம். இதான் நைட் ஸ்டடி ஓவரா பண்ணக்கூடாது. ஹலோ, The Pythagoras theorem C2 H4 plus. சாரி சொல்லு. A plus B whole square is equal to A minus. According to Newton law of my sister-in-law, எப்படியும் ஃபெயில் ஆயிரும் தெரிஞ்சிருச்சு. ஷோ, என்ன ஆனாலும் நம்ம உயிர் நண்பன் நம்ம கம்பெனி தருவாண்டா. சத்தியமா படிக்கவே இல்லை மச்சான். புக்கை தொடக்கூட இல்ல மேம். ஒரு 50 வருஷம் சீட்டு. துரோகி. Last 5 minutes, make it fast. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன். முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன். மேனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். மெயின் ஷீட் காலி ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சு அடிஷனல் ஷீட் கேட்கற அந்த தருணம் என் ஃப்ரெண்டு பொறாமையில சாகணும். இப்படி பரபரப்பா ஏங்கிட்டு இருக்க இந்த எக்ஸாமால் நான் அடிஷனல் ஷீட் கேட்கற என்னோட குரலோட சத்தத்துல எல்லாம் இதுக்கு தானே இவ்வளவு நேரம் போராடி மெயின் ஷீட்டை தாண்டினேன். அதுல 2 அடிஷனலா? இதுல 1 தாண்டவே 1 வருஷம் ஆகுமே. கடவுளே. Time up. Give the paper. மேம் ப்ளீஸ் மேம். No. Ma'am, please, ma'am, last 5 minutes. No. Ma'am, please, ma'am. No. Ma'am. No. Ma'am. Hey. Ma'am. Hey. 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 இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை?
எக்ஸாம் எல்கேஜி யூகேஜில ஆரம்பிச்சு என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கிறது இந்த பேப்பர்லயும் பேனாவும் நீங்க வச்சு போடுற மார்க். அந்த காலத்துல கல்விதான் ஒருத்தனோட திறமையை வளர்க்கணும் குருகுலம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை டியூன் பண்ணி ஸ்கூலு காலேஜ்னு ஒன்று உருவாக்கிட்டீங்க. கல்வி திறமையெல்லாம் வளர வேண்டிய அந்த இடத்துல போய் போர்ஷன், சிலபஸ், கம்பல்சரி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹைலைட்ஸ், அசைன்மெண்ட், இம்போஷன், லொட்டு லொசுக்குன்னு வச்சு கல்வின்ற ஒரு பெரிய கடலை டம்ளருக்குள்ள அடைச்சிட்டீங்களே. கல்விக்காக போர்ஷன் சிலபஸ்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, அதுக்காக ஸ்கூல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, அதுல எக்ஸாம்னு ஒன்று வச்சு மார்க் வச்சீங்க. ஆனா இப்ப மார்க்குக்காக ஸ்கூல் மாறிடுச்சு. புக்கை படிச்சு மனப்பாடம் அடிச்சு வேற ஏதாவது புதுசா படிப்போமே நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தா பக்கத்துக்கு பக்கம் ஏன் ஸ்கூல் 500 மார்க்கை கூவி விக்கிறீங்களே. எனக்கு நல்லா டிராமா பண்ண வரும். தோ அவனால ஆடுவான், அவன் பாடுற பேர்ல எங்களை என்ன கொலை பண்ணிருக்கான். ஆனா அந்த மண்டே எனக்கு மட்டும் எதுவுமே சொல்லி கொடுக்காம மேக்ஸ் நல்லா வரும். அதுக்காக அவனை கை காட்டி அவன மாதிரி படி, அவன மாதிரி இரு, அவன மாதிரி படின்னு சொல்லி அவன் மார்க்க மட்டும் பெருசா பிளக்ஸ் அடிச்சு ஓட்டிட்டு எங்களே மக்குன்னு சொல்றீங்க. என்னைக்கா ஒரு நாள் அவனை பார்த்து எங்களை மாதிரி டிராமா பண்ண சொல்லிருக்கீங்களா, இல்ல அவன மாதிரி ஆட சொல்லிருக்கீங்களா? மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு திறமையை விட மார்க் தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி முக்கியமா தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, விவசாயம். அதை சொல்லித்தாங்க, அதை சப்ஜெக்டா வைங்க, அதுல பிராக்டிகல் பண்ணுங்க. போங்க எங்களை நிலத்து கூட்டு போய் விவசாயம் என்னன்னு சொல்லித்தாங்க. எங்கள 98% ஒரு நெல்லுனா என்ன, ஒரு அறுவடை எப்படி பண்றது, ஒரு பருப்பு எப்படி விளையும், ஒரு காய்கறி எப்படி விளையும் தெரியாது. ஒரு பையன் மார்க் கம்மியா வாங்கிட்டானே வச்சுக்கோங்க, அவன் ஃபெயில் ஆயிட்டானே வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றீங்க? அந்த காலத்துல எப்படி ஒரு பொண்ணு அவன் கணவனை இறந்த பிறகு தீல தள்ளி கொன்னாங்களோ அதே மாதிரி உங்க சொல்லாளி செயலாளி அவனை திட்டி கம்பேர் பண்ணி அவன் வாழ்க்கையும் திறமையும் கொன்னுறீங்க. நான் உங்க எல்லாரையும் தப்புன்னு சொல்லல, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் எல்லாரும் கரெக்ட்னு சொல்லல. ஒருத்தனோட வாழ்க்கையும் திறமையும் மார்க்ன்ற ஒரு சின்ன விஷயத்துல முடிவு செய்யறது அதுதான் தப்புன்னு சொல்றோம். கல்வின்ற பெருங்கடல்ல மார்க் எக்ஸாம்ன்றது ஒரு சிறு துளி. இப்ப நான் உனக்கு என்னதான்ப்பா பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க, அண்டர்லைன் பண்ணி ஹைலைட்லாம் மார்க் பண்ணிட்டு தரேன். ஏன்னா என்ன எக்ஸாம் எழுதணுன்றதை விட எப்படிலாம் எக்ஸாம் எழுதுனா மார்க் அதிகமா கிடைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.